அல்லாஹு அக்பர். படியுங்கள் சகோதரர்கள், ஊடகத்துறையை படியுங்கள், ஒரு பத்திரிகையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று படியுங்கள். எங்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. நாங்கள் மதரசாவிலே ஓதியவர்கள். கணக்கு தெரியாமல் 10 வருடம் நாங்கள் ஓதினோம். விஞ்ஞானம் தெரியாமல் 10 வருடம் ஓதினோம். உலகம் உலகம் என்று வெறுத்தார்கள். பத்திரிகையை வாசிக்க விடவில்லை, எதையும் பார்க்க விடவில்லை. உலகம் தெரியாமல் என்ன சகோதரர், உலகத்தோடு எப்படி போட்டி போடலாம்? ஊடகத்துறை இன்றைக்குத்தான் முஸ்லிம் சமூகம் சிந்திக்கிறது. அல்லாஹு அக்பர். பதுல்லையிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, தம்புள்ளையிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அன்றாபுரத்திலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, கொழும்பிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, கம்பளையிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. எந்த ஊடகத்தில் வந்துச்சு சகோதரர்களே? தினகரன்ல வந்துச்சா, வீடகசர்ல வந்துச்சா, எதுல வந்துச்சுன்னு கேட்கிறேன். எந்த நியூஸ்ல காட்டினாங்க? எதுலையுமே காட்டல, எதுலையுமே காட்டல. உலக மட்டத்தில் போய் இருக்கிற இன்டர்நெட்டை திறந்து பார்த்தா அவன் போட்டிருக்கிறான், உலகத்தை ஆய்வு பண்றவன் போட்டிருக்கிறான். இலங்கை பத்திரிகைகள் லேசில பார்க்க முடியல. காரணம் என்ன என்று கேட்கிறேன். உருப்படியான முஸ்லிம் எழுத்தாளர்கள் உருவாகி இருந்தால், ஒரு பத்திரிகையாளர் உருவாகி இருந்தால், ஒரு ஊடகவியலாளர் உருவாகி இருந்தால், ஒரு முஸ்லிம் சேனலை திறந்து, ஒரு டிவியை திறந்து கொடுக்கணுமா? சைத்தாம்பட்டி சைத்தாம்பட்டி சாக்கடையிலே போட்டோம். அந்த சைத்தாம்பட்டியால் ஊறி வாழ்கிறது முஸ்லிம் சமூகம். மாற்று மதத்தவர்களை விட படம் பார்ப்பவர்களாக, நாடகம் பார்ப்பவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார். ஏன் இஸ்லாமியமயப்படுத்தவில்லை? ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கி ஒரு டிவி சேனலை திறந்து எங்களுடைய பள்ளியிலிருந்து இஸ்லாத்தை பேச முடியாதா? நான் கேட்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மதரசாக்களில் சிங்கள பாடம் இல்லை. சிங்கள பாடம் படிக்கிறது என்னமோ குஃப்ரை ஏற்படுத்துவது போல. இன்றைக்கு தான் என்ன வாயை திறந்து பார்க்கிறாங்க, இஸ்லாத்தை சிங்களத்தில் பிரச்சாரம் செய்யணுமா? வாலிப உறவுகளே, படிக்கிற மாணவர்களை அழைத்து சொல்கிறேன், காலத்தை வீணடிக்காதீர்கள். சிங்கள மொழியை நல்ல முறையிலே படியுங்கள். அதிலே தான் இஸ்லாத்தை பேச வேண்டியிருக்கிறது. தமிழ் மொழியிலே பேசுவதற்கு எல்லோரும் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஆசை செய்யுங்கள். சிங்கள மொழியை படித்து சிங்களத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக நான் வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். எனவே ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக ஓலவரை எழுதிவிட்டு ஏழவை எழுதுவதற்கு தயாராக இருக்க என்னுடைய மாணவ உறவுகளை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அறிவு என்பது ஒரு பொக்கிஷம், அறிவு என்பது ஒரு பொக்கிஷம். நபிகளாருக்கு அல்லாஹ் அதிகமாக கேட்க சொன்னோம் என்றால், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை தந்துவிடு. நிபந்தனை தெரியுமா? உலக கல்வியை தேடுகிற பொழுது, உலக கல்வி நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம் தானே, இதை தேடுகிற பொழுது குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பு படுத்தி தேடுங்கள். இன்னைக்கு பாடசாலைகள் நிலைமை தெரியுமா? இந்த விஞ்ஞானமா விஞ்ஞானத்தை பேசிடுவோம். விஞ்ஞானம்டா இஸ்லாமப்பா, இஸ்லாம்டா விஞ்ஞானம். என்ன விஞ்ஞான பாடத்தில் இஸ்லாத்தை பேசக்கூடாது. கணக்கு, இந்த கணக்கு பாடம் தான் கணக்க படிச்சு கொடு, இஸ்லாத்தை கணக்குண்டா இஸ்லாமப்பா, இஸ்லாம் என்றா கணக்கு. கணக்கு பாடத்தில் இஸ்லாத்தை பேசாட்டி எப்படி வட்டியை விளங்கப்படுத்துறது, எப்படி லஞ்சத்தை விளங்கப்படுத்துறது? என்ன சொல்றாங்க? அல்லாஹு அக்பர். சமூக கல்வி இஸ்லாத்தை பேசக்கூடாதா? சமூக கல்வியில் வருகிறது இஸ்லாத்துக்கு முரணான எத்தனையோ செய்திகள். இஸ்லாத்தை பேசவில்லை என்றால் எப்படி தெளிவுபடுத்துவது? எனவே பாடசாலைகளில் எல்லா பாடங்களிலும் இஸ்லாம் பேச வேண்டும். அதற்கு முஸ்லிம்கள் தடையாக இருக்கக்கூடாது. எனவே அறிவுள்ள ஒரு சமூகம், சுவனத்தை நோக்கி பயணிக்கிற சமூகம் என்றால் அறிவுள்ள சமூகம் தான். அதைத்தான் நபிகள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். அறிவை தேடுகிற ஒரு வழி, நிபந்தனை அறிவை தேடுவதற்கான வழி. அதையும் நபிகளார் எப்படி சொன்னார்கள்? ஏதாவது ஒரு வழியில போய் தேடு. இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களா? இன்டர்நெட்ல போய் இஸ்லாத்தை படியுங்கள். இன்டர்நெட் மூலம், பேஸ்புக் மூலம், இமெயில் மூலம், ஸ்கைப் மூலம் இஸ்லாத்தை படியுங்கள். நல்ல அறிவை படியுங்கள். எந்த வழியில போய் நீங்கள் அறிவை தேடினாலும், அல்லாஹ்வை பயந்து தேடினால் நிச்சயம் சுவர்க்கம் கிடைக்கும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, மாணவ நெஞ்சங்களே, இந்த இடத்துக்கு வராமல் வெளியிலிருந்து கொண்டு இந்த சொற்பொழிவை கேட்கின்ற, இதற்கு முன்னால் நடந்த சொற்பொழிவுகளை கேட்ட என்னுடைய மாணவ நெஞ்சங்கள் அனைத்து பேரையும் அழைத்துச் சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அறிவை கொண்டுதான் முன்னேற முடியும், அறிவை கொண்டுதான் சமூகத்தை வெல்ல முடியும், அறிவை கொண்டுதான் இஸ்லாத்தை பரப்ப முடியும். உலகத்தில் இருக்க எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் இஸ்லாமிய மயப்படுத்தி இஸ்லாத்தை பேசுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும். எனவே சுவனத்தை, அந்த அற்புதங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் நிறைந்த அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா?
எல்லாத்தையும் சொல்லல, ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒன்று, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு பொக்கிஷமாக தந்த அந்த அறிவை தேடுங்கள். அதனூடாக சுவனத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்கள் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் எங்களுக்குரிய அடிப்படைகள் என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.